is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So in the video பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன narrow roads, ஓகே ரொம்ப சின்ன narrow roadsல எப்படி லெஃப்ட் ரைட் கம்ப்ளீட் எப்படி திருப்பணும் அப்படின்ற கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, கைட்லைன்ஸ் என்ன பார்ப்போம். மாதிரி ஒரு குறுகிய சந்தில் லெஃப்ட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு கிளச் பிரேக் அழுத்திட்டு சைடு மிரர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆன பிறகு ஸ்டேரிங் வந்து கரெக்டாக திருப்ப ஆரம்பிக்கணும். திருப்ப ஆரம்பித்தோடனே நம்மளுடைய ப்ரொஜெக்ஷன் கார் ஃபுல்லாக திரும்பி முடிஞ்ச உடனே கடன்னு ஸ்டடி பண்ணிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நம்ம ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இப்போ முன்னூறு லெஃப்ட் எடுத்து பார்ப்போம். ஓகே, லெஃப்ட் எடுக்கணும்னா ஒரு 10 மீட்டர் முன்னாடியே கிளச் அண்ட் பிரேக்கே அழுத்துறோன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நேரோ ரோட்ஸில் ஓகே, குறுகிய வந்து ஒரு வண்டி போகிற மாதிரி இந்த மாதிரி தான் கேப் இருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம வந்து கிளச்சு பிரேக்கும் சேர்த்து அழுத்தி இதுக்கப்புறம் கிளச் விட்றோம். இப்போ இந்த சைடு மிரர் வந்து இந்த ரோடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வரணும். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பிடுறோம். ஓகே, ஃபுல்லாக லெஃப்ட் திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இப்போ கிராஜுவலாக வண்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்டடி ஆன உடனே அப்படியே ஸ்டடி பண்ணிடுறோம். ஸ்டடி பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸ்லைட்டஸ்ட் அதுக்கு மேலே லெஃப்ட் திருப்பினாலும் லெஃப்ட் ஸ்டேரிங் ரேடியஸ் அடி வாங்கும், ரைட்டு திருப்பினாலும் ரைட்டு ஸ்டேரிங் ரேடியஸ் அடி வாங்கும். ஓகே, இப்படி தான் வந்து இந்த மாதிரி சின்ன சந்தில் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். நேரோ ரோட்டில் ஓட்டுறது ரொம்பவே ஈஸி. ஓகே, சைடு மிரரை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ரோடோட ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக திருப்பிட்டு வண்டி திரும்பி முடியணும். வண்டி திரும்பி நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஃபேஸ் போகும்போது கடன்னு ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கார் இருக்குன்னா சைடு மிரர் வந்து அந்த கார் வரைக்கும் விட்டுருங்க. விட்டுட்டு ஃபுல்லாக திருப்பிடுங்க. ஓகே, இப்போ வந்து இதில் கிளச் கண்ட்ரோல் எவ்வளோ நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக அப்போ தான் வந்து நமக்கு வந்து டைமிங் கிடைக்கும். கிளச்சு இப்போ விட்டாலே க்ரீப்பிங் எஃபெக்ட் இருக்கும். கிளச்சு விட்டாலே கொஞ்சமாக மொமெண்டம் இருக்கும். ஓகே, அந்த கிளச்சை நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம அந்த க்ரீப்பிங் எஃபெக்டை க்ளோஸை பண்ண முடியும். அப்போ தான் ஸ்டேரிங் நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும் கடன்னு. இப்போ பாருங்கள், இங்கே வந்து பைக் இருக்குது. பைக்கில் வந்து சூப்பர் லெஃப்ட் திருப்பிடணும். ஃபுல்லாக பைக்கை தாண்டும் போது லெஃப்ட் ஃபுல்லாக திருப்ப சொல்லியிருக்கேன். ஓகே, கிளச் விடணும். கியர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ திரும்பி முடியும் போது கரெக்டாக ஸ்டடி பண்ணிடுறா. சூப்பர், அப்படி தான் ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணி கிளச் கண்ட்ரோல்லே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கணும். நேரோ ரோட்டில் திருப்புறது இப்படி தான். இந்த மாதிரி சிமுலேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி மெயின் ரோட்ஸ் போகும்போது லெஃப்ட் சைட்லேருந்து பைக் வருவாங்க, ரைட் சைட்லேருந்து பைக் வருவாங்க, நம்ம கூடயே திரும்புவாங்க. ஸ்டேரிங்கோட டைமென்ஷன் எங்கே இருக்குது, எப்படி திரும்பினா எவ்வளோ திரும்புதுன்றது இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து நல்லா கற்றுப்பாங்க. ஓகே, இப்போ திருப்பாங்க, ஃபுல்லாக திருப்பாங்க. சூப்பர் பர்ஃபெக்ட். ஃபுல்லாக திருப்பிட்டு அந்த காருக்கும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வைப்பாங்க. இப்போ வந்து கார் கரெக்டாக எக்ஸிட் ஆகணும். சென்டர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷனாக வச்சுட்டு பாருங்கள், சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. வண்டர்ஃபுல், நைஸ். ஸோ பிகினர்ஸ் ஃபாலோ ஸ்டெப்ஸ் என்ன? ஃபுல் கிளச், ஸ்லைட் பிரேக், மேக் அ க்ளோஸ் லெஃப்ட், மேக் அ வைட் அண்ட் ரைட். ஏன் க்ளோஸ் லெஃப்ட் வைட் அண்ட் ரைட்டு யோசிச்சு பாருங்கள். வி ஹவ் டு மெயின்டைன் ஆல்வேஸ் லெஃப்ட் லேன். ஓகே, லெஃப்ட் நம்ம திருப்பும்போது க்ளோஸ் லெஃப்ட் பண்ணால் தான் ஆப்போசிட்டில் வர வண்டிங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே, ரைட் சைட்லும் நம்ம வந்து வைட் அண்ட் ரைட் பண்ணால் தான் ஆப்போசிட் லேன்லேருந்து வண்டி வரது யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஓகே, அதனால தான் வந்து மேக் அ க்ளோஸ் லெஃப்ட் அண்ட் மேக் அ வைட் அண்ட் ரைட். பர்ஃபெக்ட். நேரோ ரோட்டில் திருப்புற லெசன் ரொம்ப ஈஸி. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கார் போகிற வழி இல்லை 2 கார் போகிற வழியில் இருக்கிற இடத்துல நம்ம இதில் ஓட்ட என்ன ஆகும்னா நம்ம மைண்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணும். கார் போகிற வழி இருக்கா, சென்டர் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷனும் பார்க்கலாம், டிரைவர் சீட்லேருந்து நம்ம இந்த கார்னர் ப்ரொஜெக்ஷன்ஸும் பார்க்கலாம், எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ப்ராக்டிஸில் வந்துக்கிட்டே இருக்கும். நைஸ், பர்ஃபெக்ட், நைஸ், வெரி நைஸ். திரும்பி முடிஞ்ச பிறகு தான் ஸ்டடி பண்ணணும். Wonderful.